ஸ்ரீ குருப்யோன் நமஹ. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை, ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2025 ஒரு சிறப்பான வருடமாக இந்த போட்டிகளெல்லாம் நடைபெற்றது. இறுதிப் போட்டி என்று சொல்லக்கூடிய கிராண்ட் ஃபினாலே போட்டி இன்றைய தினம் கிங்ஸ் 11 பஞ்சாப் மற்றும் ஆர்சிபி அணிகள் மோத இருக்கின்றார்கள். கோப்பையை வெல்லக்கூடியவர்கள் யார், வெளியேறக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டியில் நாம் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறும் என்று கூறியிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போட்டி டிலேவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 2.5 மணி நேரம். அந்த 2.5 மணி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயில்ய நட்சத்திரம், 2வது நட்சத்திரம் மகா நட்சத்திரம். இதில் ஆயில்ய நட்சத்திரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருந்தது. டாஸ் போட்டது எல்லாமே கரெக்டு. பட் ஆனால் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மும்பை தான் ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஆனால் ரிசல்ட் மாறிடுச்சு. நாம் சொன்னதில் 7 பிளேயர் டீமில் இடம்பெற்றிருந்தாங்க. குறிப்பாக பேஸ்டோவை பற்றி சொல்லியிருந்தோம். சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயாஸ் ஐயர். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டெலகிராம் லிங்கில் நான் சொல்லியிருந்தேன். ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர், இவங்க 3 பேர்த்தில் யாரை வேணாலும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுங்கன்ட்டு. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் வைஸ் கேப்டனாகவே வந்திருந்தார். சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ நம்ம சொன்னபடி தான் அந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. பட் ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு போட்டி மேட்ச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் போடுறோம்னா கிட்டத்தட்ட அந்த மேட்ச்சுக்கு ஒரு 6 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ரிசல்ட்டு மாறுது அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த 2 மணி நேரத்தில் நம்ம அந்த ரிசல்ட்டை கொண்டாட முடியாது. ஏன்னா 11 பேர், இந்த பக்கம் 12 பேர், அந்த பக்கம் 12 பேரோட ஜாதகத்தை மறுபடியும் நான் வெரிஃபை பண்ணணும். ஸோ இது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஈஸியாக தெரியலாம். பட் ஆனால் அந்த ஒர்க் பண்ணும்போது அதோடய கஷ்டம் என்னங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு 6 மணி நேரம் நாங்கள் உட்காந்து அந்த ஒர்க்கை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ லாஸஸ் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் 4 பேர் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். கேவிகே, பாலாஜி, அப்புறம் கோயம்புத்தூர் சந்தோஷ், அப்புறம் நாங்கள் 4 பேர் மட்டும்தான் ஆப்டாக ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ அதோடய கஷ்டம் என்னங்கிறது எங்கள் 4 பேர்த்துக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஆனால் ரிசல்ட்டில் கொஞ்சம் மாறுதல் இருக்குது அப்படின்னா பிளேயர்ஸோட கண்டிஷன்ஸு மற்றும் லொக்கேஷன், மழை, இதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். ஈஸியாக கமெண்ட் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணால் கமெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் அதோட ஒர்க் பண்ணும்போது அதோட ரிசல்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இன்றைய மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபி மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதும் போட்டி. ஆர்சிபி அணி முதலாவது பேட்டிங் செய்தால் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி. இன்றைக்கி ஃபிலிப் சால்ட் இருக்காரா இல்லைன்னு தெரியல. அப்படி அவர் இல்லை அப்படின்னா டிம் செஃபர்ட் எடுத்துக்கலாம். விராட் கோலி, டிம் செஃபர்ட்டு, படிட்டர் மற்றும் ரொமாரியா ஷெஃபர்ட் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது படிட்டாரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக ஆர்சிபி அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் புவனேஸ்வர் குமார் இல்லை, யாஸ் தயால், ஹேஷல்வுட் மற்றும் குர்னால் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக யாஸ் தயால் அல்லது ஹேசல்வுட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆர்சிபி அணி இரண்டாவது பேட்டிங் செய்தால் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, டிம் ஷெஃபர்ட், மயங்க் அகர்வால் மற்றும் ரஜிதட் படிட்டர் போன்ற சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆர்சிபி அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் யாஸ் தயால், ஹேஷல்வுட், ரொமாரியா ஷெஃபர்ட் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிபி சிங், பிபி சிங், ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் ஸ்டோனிஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக
ஸ்ரேயாஸ் ஐயர் அல்லது பிபி சிங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஓமர் ஜாசாய், ஜெமிசன் மற்றும் ஹர்பித் பிராரர் இடம்பெற்றார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதே போன்று ஹர்ஷதீப் சிங், மன்னிக்கவும், ஜெமிசன், ஹர்ஷதீப் சிங், ஓமர் ஜாசாய் போன்றோர் விக்கெட்டை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிபி சிங், ஆர்யா, ஜோஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் அல்லது இங்கிலீஷை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்ஷதீப் சிங், கெயில் ஜெமிசன், ஹர்பித் பிராரர் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த போட்டியாக இருக்கும். முதல் ஹிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இன்றைக்கி மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே மழை பெஞ்சாலுமே ஒரு 14 ஓவர் மேட்சாக இந்த மேட்ச் நடக்கக்கூடியதாக இன்றைய தினம் இருக்கும். ரெண்டாவது ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பேட்ஸ்மேன் மற்றும் ஒரு பவுலர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது சேம் டீம்லேயே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரே டீமில் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து மூன்றாவது ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதாவது பேட்ஸ்மேனில் ரைட் ஹேண்ட் விளையாடக்கூடியவர்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை பொறுத்து தேர்ந்தெடுத்துங்க. அப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு, இன்றைய தினம் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியில் வெளிநாட்டு வீரர் புதுமுக வீரராக இடம்பெற்றார். அவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தால் ஒரு சிறப்பான ஆட்டமாக அவருக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் அவர் இடம்பெறுவாரான்றது தெரியல, டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்து நம்ம அப்டேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, வெற்றி பெறுவது யார்? மிகவும் ஒரு கடுமையான விஷயந்தான், இருந்தாலும் சொல்கிறேன், பரவாயில்ல. ஈஷாலா கப் நமதே கண்டிப்பாக இல்லைங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.